371 சபைகளை உருவாக்கி, அநேக பள்ளிகளை உருவாக்கி, அநேக மக்களை ஆண்டவருக்கு என்று வழிநடத்திய ரேனியஸுக்கு கிடைத்த பரிசு பார்த்தீங்களா? ரேனியஸ், இனிமேல் நீ திருநெல்வேலியிலே வேலை செய்யக்கூடாது. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல பெரிய மனிதர் ஜெர்மனியிலிருந்து குடும்பத்தை இழந்து பிரிந்து வந்தார், இங்கிலாந்து வந்தார். அங்கேயும் அவருக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள். அத்தனையும் மீறி சென்னை வந்தார், அங்கே அநேகர் ஆண்டவருக்கு மாற்றினார். அங்கிருந்தும் பிரிந்து கவலையோடு திருநெல்வேலி வந்தார். அங்கேயும் சோர்ந்து போகலை. அநேக மக்களை 371 சபைகளை உருவாக்கி மிகுந்த வேதனையோடு இருந்த அவருடைய வாழ்க்கையிலே இந்த செய்தி ஒரு பெரிய இடியாக தான் இருந்தது. ரேனியஸ், நீ திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது. ரேனியஸ், திருச்சபைக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. சிஎம்எஸ்ஸுடைய உத்தரவு அவரை அதிகமாக காயப்படுத்தியது. ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, பரவாயில்லை, நம்மளாம் என்ன ரொம்ப சோர்ந்து போயிடுவோம்ல. ரேனியஸ் சோர்ந்து போகலை. என்ன செய்யலாம்? சரி, திருநெல்வேலி ஒழிஞ்ச கூட சொல்லிட்டாங்க, நான் பரவாயில்லை அப்படி சொல்லி ஆற்காடுக்கு போனார். அந்த ஆற்காட்டில் போய் அங்கேயும் அநேக மக்களுக்கு இயேசுவை சொன்னார். அங்கேயும் அநேகர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆற்காட்டில் இருக்கும் பொழுது திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவருக்கு கடிதம் எழுதினாங்க. ரேனியஸ் ஐயா, நீங்கள் இங்கே வந்துருங்க, நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியல ஐயா, தயவுசெய்து வந்துருங்க. ரேனியஸ் ஐயா ப்ளீஸ், நீங்கள் பாளையங்கோட்டைக்கு வாங்க. ஆனால் ரேனியஸ் சிஎம்எஸ் உத்தரவை மீறி வர முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல. ஆற்காட்டில் இருந்து திரும்பவும் நான் திருநெல்வேலிக்கு வருவேன்னு சொல்லி திருநெல்வேலி அப்போஸ்தலனாகிய ரேனியஸ் திரும்பவும் திருநெல்வேலி வந்தார். திருநெல்வேலி வந்த பொழுது இவர் உருவாக்கிய அந்த ஓசிக்கோபுர ஆலயத்துக்கு இவர் போக முடியாது. இவர் கட்டினது ஆனால் சர்ச்சுக்குள்ளே போக முடியாது. மக்களெல்லாம் இவர் தேடி வராங்க. பல இடங்கள்லேருந்து அடிபட்டு மிதிப்பட்டு உதைப்பட்டு மக்கள் ஓடி ஓடி வராங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வழி இல்லை. இவருக்கே அடைக்கலம் இல்லையே. வேதனையோடு இருந்தது. அந்த நேரத்திலலாம் அடைக்கலாபுரம் என்கிற ஒரு அடைக்கலப்பட்டணத்தை உருவாக்கி அங்கே ஒரு சின்ன ஆலயத்தை உருவாக்கினார். அந்த ஆலயத்தை பிறகு யோவான் ஆலயம். அந்த யோவான் ஆலயம் இன்னைக்கும் சின்ன கோயில்னு சொல்லி கத்தீட்ரல் சபையினாரே அழைக்கப்படுது. அது இன்னைக்கு ஓசிக்கோபுர கத்தீட்ரல் சர்ச்சுடைய ஒரு கிளை சபையாக செயல்பட்டு வருது. ரேனியஸ் அந்த ஆலயத்தை அங்கே உருவாக்கினார். எவ்வளோ வேதனை யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய திருச்சபை உருவாக்கின மனிதர் கடைசியில் ஒரு சின்ன கோயிலை கட்டி அங்கே போய் குடியேறக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மக்கள் ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க, எதற்காக என்னை இந்த திருநெல்வேலி வரக்கூடாதுன்னு சொல்லாங்க. ரொம்ப காயப்பட்டார். அவருக்கு திருநெல்வேலி தங்க இடம் இல்லை. ஏற்கனவே வாங்கினா பாருங்க, பெரிய மாளிகை, ஒரு பங்களா. அந்த பங்களா விட்டு அவர் வெளியே போய் சொல்லிட்டாங்க. எங்கே போவார்? சிந்துவந்தரைக்கு போனார். மனுஷன் எங்கேயுமே தளரலைங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உறுதியாக நின்னார். சிந்துவந்தரையில் போய் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கி அந்த ஆலயம் இருக்குது. அவர் எங்கேயா நம்மள என்ன ஒரு பிரச்சனை ஆன உடனே இவ்வளோ காரியம் செஞ்ச ஒரு மனுஷன் நீ வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகு நம்ம சோர்ந்து போயிடுவேல. ரேனியஸ் சோர்ந்து போகலை. சிந்துவந்தரில் ஆலயத்தை நிறுவனார். அங்கேருந்து திரும்பவும் அநேக மக்கள் வந்தாங்க. சின்ன கோயில் உண்டாக்குனார் இல்லையா, அங்கேயும் அநேக மக்கள் கூடி வந்தாங்க. பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். அநேகர் ஆண்டவருக்காக வந்துட்டே இருந்தாங்க. பல கிராமங்களை உண்டாக்குனார். அவர் உண்டாக்குன பட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அடைக்கலப்பட்டணம், சமாதானபுரம், அடைக்கலாபுரம், ஏகப்பட்ட ஊர்களை உருவாக்கிட்டு இருந்தார். எல்லாம் ஏக்கா தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மற்றவங்களை உபத்திரவப்படுத்தி அடித்து விரட்டப்படுற மக்களெல்லாம் கூட்டி கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்குன்னு சொல்லி ஒரு தகப்பனாக அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊர் உருவாக்கி கொடுத்தாரு. அவர் அநேக அடைக்கல பட்டணங்களை உருவாக்கினார். அதில் ஒரு சில நல்லூர், மெய்யூர், சமாதானபுரம், முதலூர், அடைக்கலாபுரம், கடாட்சபுரம், அடைக்கலப்பட்டணம், சத்தியநகரம், கிருபாபுரம், அன்பின் நகரம், ஆரோக்கியபுரம், சாந்தபுரம், பாபநாசபுரம், நேசபுரம், நல்லம்மாள்புரம், ரட்சண்யபுரம், சௌக்கியபுரம், தர்மநகரம், நாயினூர், விசுவாசபுரம், சந்தோஷபுரம், ஆசீர்வாதபுரம், அனுக்கிரகபுரம், சியோன் மலை போன்றவை. இத்தனை ஊர்களை அடைக்கலப்பட்டணங்களாக உருவாக்கினார். ஏகப்பட்ட ஊர்கள், இத்தனை ஊர்களை உருவாக்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த மனிதருக்குள்ளாக எவ்வளோ வேதனை. அனைத்தையும் உருவாக்கி வெளியே விட்டாங்கல்ல, எவ்வளோ கஷ்டம். நான் தளர்ந்தே போகலை. இந்த நேரத்தில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்தது. என்ன? அவங்க பெரியப்பா இறந்து போயிட்டாங்க. அதிகமாக கலங்கி நின்னார். பெரியப்பா மூலமாக தான் ஆண்டை ஏற்றுக்கொண்டார். திகைத்து நின்னார். நான் என்ன பண்ண முடியும்? பெரியப்பா இறந்துட்டாங்க, போய் பார்க்க முடியுமா? பெரியப்பா அங்கே இருக்கிறாங்க, இங்கேருந்து போக முடியுமா? ஒரு நினச்சி பார்க்க முடியாது. இப்போ நினைக்கிற மாதிரி ஃப்ளைட்லாம் கிடையாது. பயணம் கடினமானது, மிகுந்த படச்செலவு உண்டாகும். எப்படி நான் திரும்பி எங்கள் ஊருக்கு போவேன்? ஜெர்மனியில் போய் எங்கள் பெரியப்பா பார்க்க முடியுமா? வளர்த்து ஆளாக்கிய பெரியப்பா இறந்து கிடக்காரு, பார்க்க போக முடியல. இன்னொரு இடி
அவருடைய செல்ல மகள் அனி டாரத்தி இறந்து போனாள். பெரியப்பா இறந்துட்டாங்க, மகா இறந்துட்டா, திருச்சபையே வெளியே போன்னு விரட்டுது. மனுஷனா இல்லாட்ட மாடா? கண்ணீர் விட்டார் ரேனியஸ், கலங்கி நின்னார். ஆண்டவர் மட்டும்தான் கூட இருந்தார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு குதிரை, ஒரு தீவட்டி, குடி தண்ணி, இது அவருடைய முது சொத்து. பெரிய ஊரில் பெரிய அநேகருக்கு சொந்தமாக இருந்த ஒரு மனிதன் நமக்காக வந்து திருநெல்வேலியில் வந்து தன் வாழ்க்கையே விட்டு கொடுத்தாரு. அநேக மக்கள் காயப்பட்டு ஓடி வந்தாங்க, அநேகர் அழுறாங்க. திடீர்னு ஒரு நாள் புதுமுத்து சபையில் எல்லாரும் சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி. ஏன்? குருபாதன் ஒருத்தர் இருக்கார், எல்லாரும் போயிட்டாங்க. சபையில் பிரச்சனை, எல்லா பக்கமும் இடி, தலையிலே, தோளிலே, காலிலே, வயிற்றிலே. அவர் உடம்புல இடிப்படாத இடமே கிடையாது, அடிப்படாம இடமே கிடையாது. மனுஷன் தளர்ந்தே போகலை, சோர்ந்தே போகலை. அவர் எங்கெல்லாம் கால் பதிச்சாரோ அங்கெல்லாம் ஒரு சுவடு வைத்து சென்றார். அவர் நடந்த இடத்துல எல்லாம் ஒரு ஊரையும் ஒரு கோவிலையும் ஒரு பள்ளியும் உருவாக்கி சென்றார். எத்தனை நேர்த்தியாக ஆண்டவருக்காக விழிச்சார் தெரியுமா? சங்கரங்கோயிலில் ஒரு பிரச்சனை இருந்தது, நேராக அங்கே போனார், அந்த சபையை சரி செய்தார். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இருந்தார். கடைசியாக சங்கரங்கோயில் வேலை செய்யிருக்கும் பொழுது அவர் தொண்டையில் அதிகமாக சூடாக இருந்தது, வெப்பமாக இருந்தது. என்னன்னு தெரியல, அந்த பயங்கரமான சூடு அவர் உடம்பு பிடிச்சது. உச்சந்தலையும் பயங்கரமாக சுட்டுது. ரொம்ப பலவீனமாக வந்தார். வயது 47. வீட்டுக்கு வந்தார், கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்தார். திரும்பவும் போனார், பேர்பிலான் குளம் போனார். பேர்பிலான் குளத்தில் மேற்கு புதூர் அப்படி ஒரு ஊரில், அதுதான் ரேனியஸ் கட்டின கடைசி சபை, 371வது சபை. அந்த சபையை அவர் கட்டிகிட்டு இருக்கும் பொழுது அவரால் இனிமேலும் வாழ முடியாதுங்கிற எண்ணம் வந்தது. ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, 47 வயது போதுமா நான் செய்த ஊழியம்? பாளையங்கோட்டைக்கு வந்தார். பாளையங்கோட்டையில் வந்து படுக்கையில் படுத்தார். அவருடைய மனைவி பக்கத்தில் நின்னாங்க, விசுவாசிகள்லாம் சுற்றி நின்னாங்க. அதிகமாக பலவீனப்பட்டார். 47 வயது தான். 47 வயதையும் திருநெல்வேலிக்காக செலவிட்டார். முழு வாழ்க்கையும் திருநெல்வேலிக்காக அர்ப்பணித்தார். 47 வயதான அந்த மாமனிதர் கடைசி நேரத்தில் கூட திருநெல்வேலிக்காகவே மூச்சு விட்டார். அவரை சீம சங்கம் விரட்டி விட்டாங்கல்ல, பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார். இவர் தனியாக இருக்க சொல்லி அவங்க சொந்தக்காரங்களாம் ஊருக்கு வந்துரு, நீ இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம், எதுக்கு திருநெல்வேலி பண்ணி சாக போகிற, நம்ம சொந்த ஊருக்கு வந்துரு, ஜெர்மனிக்கு வந்துருன்னு சொல்லி ஊர்க்காரங்கள்லாம் சொன்னாங்க. அநேகர் சொன்னாங்க ரேனியஸ் அங்கே இருக்கட்டும், இன்னும் சபையில் உருவாக்கன்னு சொல்லி அங்கேருந்து நிறைய பணம் அனுப்புனாங்க. ஜெர்மன் மிஷன் ஒரு மிஷனை ஆரம்பித்தார். ஊழியம் ஒரு பக்கம் வளர்ந்தது. படுக்கையில் படுத்திருக்கிறாரு. இனி திருநெல்வேலிக்காக யார் பிரதி வைப்பார்? ஒரு பெரிய மாமனிதர் 1838 ஜூன் மாதம் 5ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஒரு பெருமூச்சு விட்டார். அந்த மூச்சே அவருக்கு கடைசி மூச்சாக இருந்தது. திருநெல்வேலி ஊசிக்கோபுரத்திலே மணி அடித்தது, அது கண்ணீர் விட்டது. ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க, முஸ்லீம்கள் ஓடி வந்தாங்க, இந்துக்கள் ஓடி வந்தாங்க. ஐயா, திருநெல்வேலி அப்போஸ்தலனாகிய நீங்கள் இறந்துட்டீங்களே, இனி திருநெல்வேலிக்கு யார் இருக்கா? இது நினைக்கும் பொழுது இப்போ எனக்கு கண்ணீர் வருது. பிரியமானவர்களே, வாலிபர்களே, குட்டி பிள்ளைகளே, நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்த அந்த புனித மனிதருடைய உடல் அடைக்கலபுரத்திலே சென்று அடக்கம் பண்ணப்பட்டது. ஊருக்கு வெளியிலே அடக்கம் பண்ணப்பட்டது. இன்றைக்கும் அவர் அங்கே கண்ணு உறங்கி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்கள் அவருடைய சரீரத்தை தோளில் சுமந்து சென்று அங்கு அடைக்கலம் செய்தார்கள். ஒரு மாமனிதர் எங்கிருந்து, ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்தில் படித்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து ஊழியம் செய்து திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலியில் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து நமக்காகவே மரித்து நம்முடைய மத்தியிலே திருநெல்வேலியிலே கல்லறை விட்டு சென்றிருக்கிறாரு. குடும்பமாக நமக்காக மரித்து போனாங்க. இன்றைக்கு திருச்சபைகளில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பிரிவினைகள். ஏன்? ரேனியஸ்ங்கிற ஒரு மனுஷன் நமக்காக ரத்த சிந்தினார். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலிக்காக உழைத்த ஒரே ஒரு மனிதன் இந்த ரேனியஸ். இன்றைக்கி சபைகளை பாழாக்கிட்டு இருக்கிறோமே. ரேனியஸ் நம்மகிட்ட கேட்குறாரு. இந்த கதை முடிவிலே ஆண்டவர் உங்களோட கட்டாயமாக பேசுவார். ஆண்டவரை, இனி என் சபையை நான் பாழாக்க மாட்டேன், என் சபையில் பிரச்சனைக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், போராட்டத்துக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். ரேனியஸ் உங்களோட கண்ணீர் விட்டு கேட்குறாரு. மனம் திரும்புங்க. ஆண்டவரே, ரேனியஸை போல் நாங்கள் வாழ்வோம். தீர்மானம் எடுக்கிறீங்களா? நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதுதான் இந்த ரேனியஸ் கதையை நீங்கள் முழுக்க முழுக்க கேட்டதுக்கு பெரிய வெற்றி. இது ஒரு பொழுதுபோக்கு கதையாக இல்லை, நமக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ரேனியஸ் உங்களிடத்தை கேட்குறாரு, நீ என்னைய மாதிரி மாறுறியா? நீ என்னைய மாதிரி ஊழியம் செய்கிறியா? திருநெல்வேலியை மாற்ற நீ முன்னுக்கு வாரியா? உங்கள் பதில் என்ன? உங்கள் கையில் இருக்குது. ஜெபம் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? இரக்கமுள்ள ஆண்டவரே, நானும் ரேனியஸை போல
உமக்காக வாழ, உமக்காக மரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ரேனியஸ் தடம் பதித்தார். கால் ஊன்றிய இடங்களிலெல்லாம் திருச்சபை கட்டினார். கால் ஊன்றிய இடங்களெல்லாம் பள்ளிகளை கட்டினார். கால் ஊன்றிய இடங்களெல்லாம் அநேகர் வந்தார்கள். நீங்கள் நடக்கிறீங்க, எப்படி போகுது வாழ்க்கை? யோசிச்சு பாருங்கள். நன்றி.